இலங்கை தமிழரசு கட்சியின் வேட்புமனு குழு இன்று மீண்டும் வவுனியாவில் கூடியது. நான் இப்பொழுது சொன்ன இந்த 2 பெண்மணிகளும் யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்தில் போட்டியிடுறவர்கள் அதை கேட்டுவிட்டு இன்று காலை தான் தங்களுடைய விண்ணப்பத்தை கொடுத்தார்கள். என்னோடு பேசினார்கள். இப்படியாக நீங்கள் சொல்கிறீர்கள், எங்களுக்கும் மனதை உறுத்துகிறது, நாங்கள் முன்வருகிறோம் என்று. கேட்ட 2 பேருக்கும் நாங்கள் கொடுத்திருக்கிறோம். யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்திலே இதிலே நாங்கள் 2 ஏற்கனவே பாராளுமன்ற உறுப்பினர்களாக 3 தடவைகள் இருந்தவர்கள். ஆனால் மற்ற அனைவரும் முதல் தடவையாக போட்டியிடுகிற வேட்பாளர்கள், இளம் வேட்பாளர்கள் என்று அழைக்கப்படக்கூடிய தகுதி உடையவர்கள். ஒருவர் 50 கூடின இளங்கோவன், மற்றவர்கள் எல்லாம் 50க்கு குறைவான வயதுடையவர்கள். அம்பாறை மற்றும் திருகோணமலை மாவட்டங்களில் ஒன்றிணைந்து போட்டியிடுவது தொடர்பில் முன்வைக்கப்படுகின்ற கோரிக்கை தொடர்பிலும் ஊடகவியலாளர்கள் இதன்போது கேள்வி எழுப்பினர். அம்பாறை மாவட்டத்திலே இலங்கை தமிழரசு கட்சியினுடைய உறுப்பினர்கள் அதை குறித்து கூடி ஆராய்ந்து இன்றைக்கு தங்களுடைய முடிவை பொதுச் செயலாளருக்கு அறிவித்தார்கள். அம்பாறை மாவட்டத்திலே இலங்கை தமிழரசு கட்சி தனியாக இலங்கை தமிழரசு கட்சியாகவே தான் போட்டியிடும் என்கின்ற முடிவு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. திருவண்ணாமலையை பொறுத்தவரையிலே ஒரு இணக்கப்பாடு எய்தப்பட்டிருக்கிறது. இலங்கை தமிழரசு கட்சியினுடைய சின்னத்திலேயும் பெயரிலேயும் நாங்கள் போட்டியிடுகிற போதும் மற்ற கட்சிகளிலே இருந்து வேட்பாளர்களை எங்களுடைய பட்டியலிலேயும் சேர்த்து கொள்வதென்று ஒரு முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. வன்னி தேர்தல் மாவட்டம், திருவண்ணாமலை தேர்தல் மாவட்டம், அம்பாறை தேர்தல் மாவட்டம் சம்பந்தமான விடயங்களிலே இன்னமும் வேட்பாளர் பட்டியல் பூர்த்தி செய்யப்படவில்லை. தேசிய பட்டியலில் தமிழக கட்சியினுடைய தலைவர் அவருக்கு வாங்கக்கூடிய சந்தர்ப்பம் அவர் அப்படியாக ஒரு கோரிக்கையும் விடப்படவில்லை. அவர் தான் தேர்தலில் போட்டியிடுவதில்லை என்று சொல்லி அறிவித்தார்.